உதட்டில் ஊசி போட்ட உடனே வீங்கிய முகம். உர்ஃபி ஜவாதுக்கு அப்படி என்ன ஆச்சு? வைரலாகும் வீடியோ, அவங்களுடைய புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாலிவுட் சினிமாவில் எப்படியாவது பிரபலமாகிவிட வேண்டும் என்பதற்காக படு கவர்ச்சியான உடைகளை அணிந்து கொண்டு வித்தியாசமான ஆடைகளை அணியாமலே டேப்படித்து கொண்டு தனது மூன்றலகை மறைத்து கொண்டு கவர்ச்சி சிம்பிளாக தொடர்ந்து வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிடுவது மட்டுமின்றி சினிமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து நினைத்ததைப் போல சில வருடங்கள் பிரபலமாகிவிட்டாங்க உர்ஃபி ஜவேத் அவங்க. ஆரம்பத்தில் பைத்தியக்காரி என்று அபாசமாக செய்துதான் பிரபலமாக வேண்டுமா என பலரும் ட்ரோல் செய்து வந்தாங்க. ஆனால் தற்போது அவரை 5.3 மில்லியன் ரசிகர்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்து இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டியாக மாறிவிட்டாங்க. மேலும் அமேசின் பிரமில் தனது வாழ்க்கை குறித்து டாக்குமெண்ட்ரி ஷோவையும் வெளியிட்டு பிரபலமானாங்க. இந்த நிலையில் உதட்டில் ஊசி போட்டு தனது லிஃபிலவரை நீக்கும் வீடியோ வெளியிட்ட ரசிகர்களை அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறாங்க உர்ஃபி ஜவேத் அவங்க. மாடலிங் துறையில் கலக்க வேண்டும் என்பதற்காக, பாலிவுட்டில் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு மும்பைக்கு ஓடி வந்த உர்ஃபி ஜவேத் தனது 18 வயதிலேயே உதட்டில் லிப்ஃபிலவரை போட்டு கொண்டதாக தெரிவித்தாங்க. ஆனால் அது சரியாக இல்லை என்றும் 9 ஆண்டுகள் கழித்து அதனை நீக்க முடிவு செய்த நிலையில் உதட்டில் ஊசி போட்டு அதன் மூலம் தனது லிப்ஃபிலவரை நீக்கும் வீடியோ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்து உர்ஃபி ஜவேத் அவங்க. பலருமே ஜிகினா விளம்பரங்களை செய்து கொண்டு சூப்பரான காஸ்மெட்டிக் கிளீன் என விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒருத்தருக்குமே ஒன்றுமே தெரியலை. ஆரம்பத்தில் தெரிய வந்தது ஒரு டாக்டரிடம் வாயை கொடுத்த நிலையில் ஒழுங்காகவே லிப்ஃபிலவரை வைக்கலை. அதன் காரணமாகவே நல்ல டாக்டரை தேடி பிடித்து தற்போது ஒட்டுமொத்த லிப்ஃபிலவரை நீக்கி இயற்கையான அளவுடன் இருக்கலாம் என முடிவு செய்து விட்டாங்க என உர்ஃபி ஜவேத் அவங்க அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. லிப்ஃபிலரை நீக்கி உடனே இது போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அப்படியே வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவரது உதடு எல்லாமே வீங்கி போய் முகமெல்லாம் வீக்கத்துடன் சிவந்து போய்விட்டது. கூடிய சீக்கிரம் அனைத்துமே சரியாகி புதிய தோற்றத்துடன் சந்திக்கிறேன் என கூறியிருக்கிறாங்க நடிகை ரைஷா வில்சனுக்கு. இப்படி ஒரு முகம் வீங்கியதா? உர்ஃபி ஜவேத்தின் இந்த கோரமான லிப்ஃபிலவரை நீக்கும் வீடியோ பார்த்த ரசிகர்கள் ஹீரோயினிகள் ஏன் இப்படி இயற்கை அழகை விட்டுவிட்டு சினிமா மோகத்துக்காக ஏகப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரிகளை செய்து தங்கள் உடல் எடத்தை கெடுத்துக்கிறாங்க என்கிற கேள்விகளை அடுக்கி வருகிறாங்க. இது போன்ற வீடியோ வெளியிட்டு உண்மையாகவே உர்ஃபி ஜவேத்துக்கு தைரியம் வேண்டும் என்று சீக்கிரமாக இயற்கையாளுடன் திரும்பி வாங்க என்று ரசிகர்கள் கமெண்ட் போட்டு வருகிறாங்க. லிப்ஃபிலவருக்கு தான் எதிரி கிடையாது என்று நல்ல மருத்துவர்கள் தேடி பிடித்து செய்யவில்லை என்றால் ஏகப்பட்ட பெண்வில்களை சந்தித்த நேரிடும் என்று உர்ஃபி தனது சொந்த அனுபவத்தை ஷேர் செய்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.